குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:53. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 6:21 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:15 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 9:50 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 6:21 வரை தைத்துலம், பின்பு இரவு 7:01 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் அனுஷம், கேட்டை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் காலை பூச்சப்பரத்திலும் இரவு ரிஷப வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி விடாயாற்று உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள், வாகனம் வாங்க ஏற்ற நாள், கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு உகந்த நாள், ஜபம் செய்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:13 முதல் 6:01 வரையில் மேஷ லக்னம், 6:02 முதல் 8:04 வரையில் ரிஷப லக்னம், 8:05 முதல் 10:15 வரையில் மிதுன லக்னம், 10:16 முதல் 12:23 வரையில் கடக லக்னம், 12:24 முதல் மதியம் 2:25 வரையில் சிம்ம லக்னம், 2:26 முதல் 4:25 வரையில் கன்னி லக்னம், 4:26 முதல் மாலை 6:31 வரையில் துலாம் லக்னம், 6:32 முதல் 8:42 வரையில் விருச்சக லக்னம், 8:43 முதல் இரவு 10:50 வரையில் தனுசு லக்னம், இரவு 10:51 முதல் 12:44 வரையில் மகர லக்னம், 12:45 முதல் காலை 2:27 வரையில் கும்ப லக்னம், 2:28 முதல் 4:08 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். வைகாசி மாதம் 1ஆம் நாள். இந்த மாதத்தில் தான் முருகப்பெருமானுக்கு உகந்த வைகாசி விசாகம் நடைபெறும் பௌர்ணமி நாள். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்திலேயே வைகாசி மாதம் பிறக்கிறது. இந்த நாள் தமிழ் கடவுளான, நம் சொந்த கடவுளான ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது விசேஷம். சிவபெருமான் அக்னி ஸ்வரூபம், முருகப்பெருமான் அக்னி ஸ்வரூபம். ஆகவே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு பன்னீரால் அபிஷேகம், குளிர்ந்த பொருட்கள் இளநீரால் அபிஷேகம், சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபட சுபம், சௌபாகியம், சுபிக்ஷம்,
எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் பகவானுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப் பெருமானுடைய அனுகிரகத்தோடு வீடு, மனை, நிலம், உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை நிலை, பூமி, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும். உடலில் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், தூய்மையான ரத்தம் இருக்கும். ஆகவே செவ்வாய் பகவான் என்பவர் உடல் ரத்தத்திற்குண்டான அதிபதி, சகோதர காரகன், பூமி காரகனே. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வீரியம், தைரியத்திற்குண்டான அதிபதியும் அவர். ஆகவே செவ்வாய் பகவானை யார் ஒருவர் வணங்கி வருகிறார்களோ அவர்கள் சகல வித்தையிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். தைரியத்திற்கு குறைவு இருக்காது. ஆகவே இந்த செவ்வாய் பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. ஆகவே இந்த தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு அஷ்டதிக் பாலகர்களுடைய அனுகிரகத்தோடு கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள். இந்த மாதத்தில் தான் வைகாசி விசாகம் வரும். சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். தமிழ் மாத பிறப்பு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியாக சூரிய பகவான் இடம் பெயர்வார். சித்திரை மாதத்தில் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற சூரிய பகவான் இந்த வைகாசி 1ஆம் நாளில் இருந்து முடியும் வரையில் ரிஷப ராசியில் தான் சஞ்சரிப்பார். ஆகவே ராசிக்கு 2ஆம் வீட்டில் 5ஆம் பாவாதிபதியான சூரிய பகவானும் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசி அன்பர்களே. 2ஆம் வீடு என்பது வாக்கு, தனம், குடும்பம், அடிப்படை கல்வி, வருமானம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உற்பத்தி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். சமூக வேலைகளில் அனுபவங்கள் வெளிப்படும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். இந்த வைகாசி மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருப்பதால் முருகப்பெருமானுக்குண்டான நாளாகவும் அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியும் செவ்வாய் பகவானாக இருப்பதால் இன்றைய நாள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. முருகப்பெருமானுக்கு 6 முகம், அதனால் 6 தீபங்கள் மட்டும் ஏற்றுங்கள். காலை நேரத்தில் அபிஷேகங்கள் செய்யலாம். வைகாசி மாதத்தினுடைய பிறப்பு என்பதால்
நால்வர் பெருமக்களுக்கு, அதாவது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக பெருமானுக்கு, நால்வர் பெருமக்களுக்கும் புதிய வஸ்திரங்கள் சாற்றி வழிபட்டால் நல்லது. சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாத பிறப்பிலும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது உங்களுடைய ராசிக்கு மிக மிக விசேஷம். கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் இல்லாத தன்மைகள் குறையலாம். சமூக வேலைகளில் அனுபவங்கள் வெளிப்படும். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பதே நல்லது. சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். பொதுவாக பார்க்கும் பொழுது நன்மை நிறைந்த நாள் மேஷ ராசி அன்பர்களுக்கு. ராசியினுடைய 4வது வீடு சுகஸ்தானத்தில் கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், விரயஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்கும் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் வீட்டில் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக செயல்படுங்கள். முன்னேற்றங்கள் உண்டாகும். பொருள் துறையில் விற்பனை செய்பவர்களுக்கு அமோகமான பலன் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார், புதன் பகவானோடு இணைந்தே. படிப்பில் ஆர்வமில்லாத தன்மைகள் குறையும். அனுபவம் வெளிப்படும். பிறருடைய செயல்களில் தலையிடாதீர்கள். உங்களுக்கான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, வைகாசி மாதம் தொடக்கம் என்பதால் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஆக இந்த வைகாசி மாத பிறப்பில் மேற்கூறியபடி இறை வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. குழப்பமாக இருக்கும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் 2ஆம் வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். குழப்பமாக இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது என்பது காணப்படாது. சஞ்சலங்கள் உண்டாகலாம். பிறருடைய செயல்பாடுகளை பற்றிய கவலைகளை மறந்து விடுங்கள். யார் எதை எப்படி செய்தாலும் உங்களுக்கான வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு எந்த விதத்திலும் கருத்துக்களை கூறாதீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சினாலும் சில நேரம் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் யோகம், அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வைகாசி மாதத்தில் தான் விசாக நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரம் விசாகம். ஆகவே வரக்கூடிய பௌர்ணமி தான் வைகாசி விசாகமாக கொண்டாடப்படும். வைகாசி 1ஆம் நாள் என்பதால் நால்வர் பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்தால் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும்.
மேஷ ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசித்திருக்கிறார். ஆக ரிஷபராசி அன்பர்கள் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. குடும்பத்தாருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். அரசு சம்பந்தமான வேலையில் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மன நிறைவாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக செயல்படுவீர்கள். வேலையில் புதிய அனுபவங்கள் உண்டாகும். மனதளவில் தைரியம் பிறக்கும். பக்தி நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்பு படி ராசிநாதன் சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிலும் 3ஆம் வீட்டு அதிபதி வீரிய தைரிய முயற்சி ஸ்தானத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவானும், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், விரையாதிபதி செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி செவ்வரளி பூக்கள் சாற்றி ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது நேரடியாகவே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. 4 பெருமக்களுக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்வது விசேஷம். திருச்சிற்றம்பலம். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கடல் போற்றி, ஆழுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி போற்றி. 4 பெருமக்களுடைய ஸ்துதியை இந்த நாளில் பாராயணம் செய்தால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமும் அதோடு அதிபதி தெய்வமான தேவதையான சிவபெருமானுடைய அனுகிரகமும் இரண்டும் சேர்ந்தே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆதாயம் ஏற்படும். குடும்ப உறவுகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கினால் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். வியாபாரத்தில் உயர்ந்த நிலையை பெறுவீர்கள். லாபம் பெருகுவதால் சேமிப்பும் அதிகரிக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. வைகாசி மாத பிறப்பு. செவ்வாய்க்கிழமை என்பதாலும் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் இந்த வைகாசி மாதம். ஆக உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவானாகவும் அந்த செவ்வாய் பகவானுக்கான அதி தேவத்தை ஸ்ரீ முருகப்பெருமானாக திகழ்வதால் இன்றைய நாள் 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். வீட்டில் வேல்மாறல் பாடல்களை படிப்பது, கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது மிக விசேஷம். தைரியம் பிறக்கும். செவ்வாய் பகவான் தைரியம் வீரியத்திற்கு உண்டானவர். அவரே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் இருக்கும். மன அமைப்பு சீராகும். எல்லா நிலையிலும் உயர்வு பெறுவீர்கள். பக்தி மார்க்கத்தில் செல்வீர்கள். உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் பெருகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சிவபெருமானுடைய வழிபாடு முறைகள் இந்த நாளில் செய்வதோடு நால்வர் பெருமக்களுக்கு சிவ ஆலயங்களில் வஸ்திரங்கள் சாற்றி பூ மலர்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம். நால்வர் பெருமக்கள் என்பவர்கள் திருஞான சம்பந்தர் பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான். இந்த நால்வர் பெருமக்களுக்கு புத்தாடைகள் அணிவித்து சிவபெருமானுக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் நல்லது. வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரமும் ஒன்று. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாள் அமையும். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்திலேயே இந்த மாத பிரபம் அமைந்திருப்பது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்க காரணம். செவ்வாய் பகவான் என்பவர் உங்கள் ராசிக்கு 11வது வீடு லாபஸ்தானத்தை ஆளக்கூடியவர் செவ்வாய் பகவானே. இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் சகல சங்கடங்கள் மறையும், தோஷங்கள் நீங்கும், தாக்கங்கள் மறையும், சுப பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், வாடிக்கையாளர்களிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் மிக சரியாக நடக்கும். முன்பின் தெரியாத வேலைகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சிரமம் என்பது இருக்காது. சவாலான வாதங்களையும் விவாதங்களையும் கூட சாதுரியமாக எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல்லதொரு வாய்ப்புகள் அமையக்கூடும். மன நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். மன அமைதி நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் 3 முதல் 4:30 வரையிலான ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சகல ருண ரோகங்கள் நீக்கம். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் கலகலப்பான நாளாக அமையும். மன நிம்மதி இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகும். சவாலான விஷயங்களை கூட மிக சாதாரணமாக எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். சாதுரியம் இருக்கும். தொழில் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சூரிய பகவானுடைய சேர்க்கையும் அமைகிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நல்லதொரு வாய்ப்புகள் அமையும். படிப்பில் கல்வியை தொடரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அடிப்படை கல்வியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு
புத்தி கூர்மை கூடுதலாகவே காணப்படும். வெற்றியும் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள். இந்த மாதத்தில் தான் வைகாசி விசாகம் வரும். அதுவே பௌர்ணமிக்குண்டான நாள். வைகாசி மாசம் என்பது முழுமையாக முருக பெருமானுக்கு உகந்த மாதமாகவே போற்றப்படுகிறது. ஆக முருகர் பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினமாக அமைந்திருப்பது மிக மிக விசேஷம். ஆகவே கடகராசி அன்பர்கள், ராசியிலேயே சந்திர பகவானும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சகோதர காரகத்துவம் பெற்ற இடத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குணநலன்களில் சில மாற்றங்கள் வரலாம். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் வேகம் இல்லாமல் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வியாபாரம் சார்ந்த வேலைகளில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள். எண்ணிய சில பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும். பரிசுகள் கிடைக்கும் நாள். வேலையில் உயர்வு ஏற்பட இறை வழிபாடு மிக மிக நல்லது. நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சுவாமிகள், திரு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள், ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் ஆக நால்வர் பெருமக்களுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபட்டால் சிவபெருமானுடைய அனுகிரகமும் பார்வதி பரமேஸ்வரனுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது நேரடியாகவே கிடைக்கும். ஆகவே கடகராசி அன்பர்கள், செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய்க்கிழமை தினமாக அமைவதால் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் தைரியம் பிறக்கும். மனோதிடம் அதிகரிக்கும். எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குணநலன்கள் எப்பொழுதும் போல இருக்காது. சில விதங்களில் நீங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்க முற்படுவீர்கள். பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கோப தாபங்களை களைய வேண்டும். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பொறுமை, நிதானம் தேவை. வருங்காலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். தொழில் ரீதியாக புதுமையான யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களே, பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டால் பலன் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த வேலைகளில் மற்றவர்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய யுக்தியை வழிவகுக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் உண்டாகும். முயற்சிக்கு தகுந்தாற் போல் பரிசு, பாராட்டு மழையில் நனைவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். எண்ணிய வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தினம். வைகாசி மாதம் என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம். வரக்கூடிய பௌர்ணமி தான் வைகாசி விசாகம். அந்த நாள் விசாகத்தினுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான். ஆக திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இன்றைய நாள் வழிபாடுகளை தொடங்குங்கள். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முறைக்கும் ஏற்றாற்போல் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதி முருகப்பெருமானே ஆவார். ஆக இந்த வைகாசி மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு என்பது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திரு சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர் பெருமான், மாணிக்க வாசகர் பெருமான் இவர்களுடைய அனுகிரகம் வேண்டி புத்தாடை அணிவித்து வழிபாடுகள் செய்வதால் சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிடைக்கும். இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக சோர்வுகள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் மூலம் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய கருத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வெற்றி நிறைந்த நாள். காரணம், சூரிய பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு, தொழில் ஜீவன ஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானோடு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். குரு அருளே திருவருள். ஆக சிம்மராசி அன்பர்கள் மறவாமல் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது, சிவசூரியனுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபட்டால் சகல நன்மைகள் உண்டாகும். வேற்றுமையினுடைய நிலைகள் மாறி ஒற்றுமை உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யோன்யம் காணப்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பெருமை மிகுந்ததாகவே அமையும். சுப செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உடல் நலம் சீரும் சிறப்புமாகவே அமையும். யோகம் நிறைந்த நாளாக அமைய ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுதனை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சோர்வு உண்டாகும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக்க முடிப்பீர்கள். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழல் அமையும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவானோடு இணைந்து 2ஆம் வீட்டின் பாவகாதிபதி உங்களுக்கு 9ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். முன்பின் முரணான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் முதலீடுகள் எனும் பொழுது கவனமாக இருப்பது அவசியம். பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். கவனமாக செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களே. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து, அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். இந்த வைகாசி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் குரு பகவானோடு இணைந்து 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிவசூரிய வழிபாடு செய்வது நல்லது. வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாதீர்கள். யாரை பற்றியும் கருத்துக்கள் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. எதிராக இருந்தவர்கள் தானாக விலகி செல்வார்கள். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய செயல் போக்கு அமைப்பு சீராக இருக்க இறை வழிபாடு நல்லது.
முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே பல சிறப்புகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. இந்த மாதத்தில் தான் முருகப்பெருமானுக்கு உகந்ததான வைகாசி விசாகம் கொண்டாடப்படும் வைகாசி பௌர்ணமி நாள். அதிலும் வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமையே தொடங்குகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் அமைகிறது. ஆக கன்னிராசி அன்பர்களே, முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தை மிக சிறப்பாக தொடங்குங்கள். அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும். ராசியிலேயே கேத்து பகவானும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வியாபாரம் தொடர்பான வேலைகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். உங்கள் துறை சார்ந்த விஷயங்கள் சில நுட்பங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். கடினமான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மூலம் மேன்மை அதிகரிக்கும். தடைகள் இருக்கும். இந்த தடைகள் உடைத்தெறிய நால்வர் பெருமக்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் மிக மிக நல்லது. புழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கழல் போற்றி. ஆழுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலை திருவாது ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்களான திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசு பெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் மாணிக்கவாசக பெருமானையும் நினைத்து வழிபடுங்கள். இந்த மாதம் முழுவதும் சிவசூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசி அமைப்பில் இருந்து 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். ஆகவே இந்த நாள் சூரிய பகவானை தொழுது வழிபடுபவர்களுக்கு கோடான கோடி பலன் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, முதலீடுகள் மேம்படும் நாள். நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானோடு இணைந்து. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகம். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முதலீடுகள் மேம்படும். பணம் போக்குவரத்து சீராகும். வரவு நிறைந்த நாளாக அமையும். வியாபாரத்தில் கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாகவே இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு மிக நல்லது. கற்பகத்தை அம்பிகையை வழிபட, கற்பகாம்பாளை வழிபட பல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, சேமிப்பை அதிகப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எல்லா வேலைகளையும் மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். எல்லா வேலைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். முயற்சி நிறைந்த நாள். அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அபிவிருத்தி ஏற்படும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். கைக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நன்மைகள் நிறைந்த நாள்.
வீட்டில் எப்பொழுதும் நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்க கேட்க பணப்புழக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பண வரவு அதிகரிப்பதால் சேமிப்பு உயரும், வாழ்க்கையின் தரம் உயரும், நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, செவ்வாய் பகவான் உண்டான அதி தேவத்தை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. முருகப்பெருமானுக்கான வழிபாடு முறைகளை மேற்கொள்பவர்களுக்கு அனுகூலம் இருக்கும். வெளியூர் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். சில தடைகளுக்கு பிறகே வேலைகள் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராகு பகவானோடு இணைந்திருப்பதால் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அதோடு நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிறிது துவரம்பருப்பு தானியம் வைத்து தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் தைரியம் வீரியம் ஸ்தானத்திற்குண்டான அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் மேஷ ராசியில் இருந்து உங்கள் ராசியின் 8ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் ரிஷப ராசியில். ஆகவே துலாம் ராசி அன்பர்களே, இறை வழிபாடு மிக முக்கியம். சிவ சிந்தனையோடு இருங்கள். சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. வைகாசி மாதம், இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவே அமையும். அதிலும் குறிப்பாக வைகாசி விசாகம் பௌர்ணமி நாள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். அதிலும் 8ஆம் இடத்தில் குரு பகவான், விசாகத்தினுடைய அதிபதி, அந்த நட்சத்திர அதி தேவத்தை குரு பகவானே. ஆக அவரே உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த நாள் தொடங்கக்கூடிய அமைப்பாக இருப்பதால் இந்த வைகாசி மாதம் 1ஆம் நாளில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யுங்கள். அதே நேரத்தில் முருகப்பெருமானையும் வணங்குங்கள். சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி அபிஷேக ஆராதனைகள் செய்து மகிழுங்கள். அரசு தொடர்பான நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். இதுவரையில் 12ஆம் வீட்டில் இருந்த இதுவரையில் 7ஆம் வீட்டில் இருந்த சூரிய பகவான் இப்போது 8ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையானது 6ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் விழுகிறது. அதே போல சூரிய பகவானுடைய பார்வையானது ஜோதிடத்தில் 7ஆம் பார்வையாக மட்டும்தான் இருக்கும். அதிகாலை பொழுதே எழுந்து வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபடுங்கள். வியாபார வேலைகளில் லாபம் மேம்படும். சமூக சிந்தனைகள் உருவாகும். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மிக பெரிய நபர்களாக இருப்பீர்கள். பிரபலமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். பிறருக்கு உதவி செய்வதில் மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். மனிதநேயம் அதிகமாகவே இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உண்டாக்கி தரும். உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். கால்நடை தொடர்பான வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்பம் நிறைந்த நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் நலம் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உள்ளத்தில் அழகு இருக்கும். என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாகவே அமையும். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் நீங்கள் மேற்கூறியபடி வழிபாடு முறைகள் அனைத்தையும் தவறாமல் செய்தால் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாகவே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத அற்புதத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாத முதல் நாள், தமிழ் மாத பிறப்பு. ஆகவே செவ்வாய்க்கிழமையில் புரிதல் உண்டாக்கும். தெய்வ சம்பந்தமான காரியங்களில் சிந்தனைகள் ஏற்படலாம். சமூக வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் ராகு கால பூஜையை தவறாமல் செய்து வாருங்கள். துர்க்கை அம்மனுடைய அனுகிரகம் கிடைத்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் நேர்மறை சக்திகள் உங்களிடம் வந்து சேரும். தேவையற்ற சிந்தனைகள் விலகும். பயம் விலகும். கெட்ட எண்ணங்கள், பொறாமை கொண்டவர்கள் விலகி போவார்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. மாற்றம் பிறக்கும் நாள். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். தீர்க்க ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். விவசாயம் சார்ந்த வேலையில் ஆர்வம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானே. குரு பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. வைகாசி விசாகம் என்பது பௌர்ணமி நாள். முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். ஆக விசாக நட்சத்திரக்காரர்களை இந்த வைகாசி மாத பிறப்பில் மேற்கூறிய பூஜை வழிபாடு முறைகளை தவறாமல் செய்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் சிவ குடும்பத்தினருடைய அருள் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்பம் நிறைந்த நாளாக அமையும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். உபரி பணம் அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மை அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் முதல் நாள், தமிழ் மாத பிறப்பு. இந்த மாதம் என்பது மிக விசேஷம். வைகாசி மாதத்தில் வரக்கூடியது விசாக நட்சத்திரம். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின் படியும் ராசி அதிபதிக்குண்டான நாளாக செவ்வாய்க்கிழமையே அமைகிறது. ஆக முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். எண்ணத்தில் தெளிவோடு நல்ல சிந்தனை கொண்டு வேலை செய்தால் நிச்சயம் வெற்றி நிறைந்த நாளாகவே அமையும். நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தருக்கும், திருநாவுக்கரசருக்கும், திரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும், மாணிக்கவாசக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து புத்தாடைகள் உடுத்தி வழிபடுங்கள். சிவபெருமானுடைய அனுகிரகம், பார்வதி பரமேஸ்வரருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கும். கோச்சார அமைப்பின் படி பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தொடர்பான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளியூர் பயணம் தொடர்பான சில செயல்பாடுகள் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் ஏற்படுத்தும். மன நிறைவு நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள். சண்முக பெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களே, மன ஈடுபாடு அதிகரிக்கும். அரசு சார்ந்த வேலைகள் பொறுமை நிதானத்தோடு கையாள வேண்டும். ஈடுபாடு உண்டாக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கையாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின் படி அனுபவங்கள் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. செயல்பாடுகள் மேம்படும். நிறைவு நிறைந்த நாள். நல்ல மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். செயல்களில் வேகம் இருக்கும். இந்த நாள் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தன லாபம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பார். தனுசு ராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதே நாளில் வைகாசி மாத பிறப்பும் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். வைகாசி மாதத்தில் தான் விசாக நட்சத்திரம் அமையும். அந்த நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அது மட்டுமல்ல, விசாக நட்சத்திரம் என்பது பௌர்ணமியை குறிக்கக்கூடியது. அந்த விசாக நட்சத்திர நாளில் தான் பௌர்ணமியும் அமையும். ஆக அந்த நாள் சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உரிய வழிபாடு முறைகள் செய்வதோடு முருகப்பெருமானுக்கு பிரத்யேகமாக அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். தமிழ் மாத பிறப்பில் 4வர் பெருமக்களுள் அனைவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் புது வஸ்திரங்கள் சாற்றி வழிபடலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக பெருமான் 4வர் பெருமக்களையும் துதிப்பாடி ஆராதனை செய்யுங்கள். தேவார திருப்பதிக பாடல்களை படித்தாலே போதும். எல்லாம் வல்ல ஈசன் பரமேஸ்வரர் சக்தி தேவியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். புதிய நபர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலம் அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் ஏற்படலாம். பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். வீடு மனை வாகனம் தொடர்பான விரயங்கள் உண்டாகலாம். ஒருவிதமான சோர்வுகள் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ஆர்வம் இல்லாத தன்மை இருக்கும். எதிலும் சுவாரஸ்யம் என்பது இருக்காது. மன அமைப்பை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மூலம் நட்சத்திரக்காரர்களை வாதங்களை தவிர்க்க வேண்டும்.
வீண் விவாத போக்கு இருக்கக்கூடாது. தேவையற்ற சங்கடங்களை தீர்க்க மன அமைதி வேண்டும். புதிய நபர்களிடம் தேவைக்கு ஏற்றாற்போல் பேசுவது நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். வீடு மனை வாகனம் தொடர்பான விஷயங்களில் சில பண செலவுகள் உண்டாகலாம். பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் தன்மைகளை உணர்ந்து செய்யுங்கள். மற்றவர்களோடு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. 5ஆம் வீட்டிலிருந்து சூரிய பகவான் 6ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கருத்து வேறுபாடுகள் நீங்கவும் ஆர்வம் இல்லாத சில தன்மையான நிலை ஏற்படலாம். வெளியிடங்களில் நபர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருங்கள். மனச்சோர்வு இருக்கும். சுறுசுறுப்பற்ற நிலையிலேயே இருப்பீர்கள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மன அமைப்பு சீராகும். உடல் நலம் நன்றாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு, சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். இந்த நாள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வரவுகள் கிடைக்கும் நாள். வெளிப்படையான குணங்களின் மூலம் பலருடைய நம்பிக்கைகளை பெறுவீர்கள். பழகக்கூடிய விதங்களின் மூலம் ஆதாயத்தை உருவாக்க முடியும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள், குழப்பங்கள் விலகும். மன தெளிவு பிறக்கும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படலாம். ஆசைகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, தமிழ் மாத பிறப்பு வைகாசி மாதம் முதல் நாள் என்பதால் செவ்வாய் பகவானுக்குண்டான நாளாகவும் அமைகிறது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானே. அவருக்கான அதிபதி முருகப்பெருமான். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்திற்குண்டான அதிபதி குரு பகவானாக அமைகிறார். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பான ஒன்று. ஆக இந்த வைகாசி மாத தொடக்கத்தில் 4 பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி தேவார திருப்பதிக பாடல்களை பாடி பாராயணம் செய்தால் எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதிக்குண்டான தெய்வத்தை வணங்குங்கள். இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்வதே உங்களுக்கு மிக எளிமையாகவே இருக்கும். ராசியின் 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். சகோதர பாவகத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவானை சஞ்சாரம் செய்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய அதிக ஆர்வத்தோடு இருப்பீர்கள். சில நேரம் சில நெருக்கடிகள் கூட வரலாம். பிறரை திருப்திப்படுத்துவதிலேயே கவனம் செலுத்துவீர்கள். சாத்வீகமான குண அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். எந்த சண்டைக்கும் நீங்கள் செல்ல மாட்டீர்கள். வந்த சண்டையை விடமாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள். ஆக சாந்தம், மன அமைதியை ஏற்படுத்தி கொண்டால் மிக நல்லது. ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கவனமாக இந்த நாளை கடத்தி செல்லுங்கள். இதுவும் கடந்து போகும் என்பது போல மனநிலையை நீங்கள் சீராக வைத்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். தடைப்பட்டு வந்த வேலைகள் நடக்கும். நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆதாயத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பழக்கம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். தன வரவு நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. இந்த நாள் செவ்வாய்க்கிழமை தினம் என்பதாலும் வைகாசி மாத தமிழ் மாத பிறப்பு என்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வேலும் மயிலும் துணை எனவும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலை என்று வேல்மாறல் பாடலில் வரக்கூடிய பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்வது விசேஷம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். எண்ணத்தில் ஆசைகள் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடும். மன நிறைவு நிறைந்த நாளாக இருக்கும். தன லாபம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் முதல் நாள் தமிழ் மாத பிறப்பு. இந்த மாதம் விசேஷம் என்னவென்றால் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம். சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். சுகஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். வைகாசி விசாகம் இந்த மாதத்தில் தான் வரும். விசாக நட்சத்திர நாளில் பௌர்ணமி திதியும் வரும். ஆக இந்த பௌர்ணமி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக, அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக அமைகிறது. மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வைகாசி விசாக நட்சத்திரம். ஆக இந்த முதல் நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவே அமைந்திருப்பது மிக விசேஷமாக போற்றப்படுகிறது. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவான், 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், குடும்ப பாவகம், அடிப்படை கல்வி சார்ந்த விஷயங்களில் பாவகத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் குறையும். தோற்ற பொலிவு பற்றிய எண்ணம் மேம்படும். எதிர்பாராத வகையில் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் புதுமைகள் பிறக்கும். புதிய விஷயங்களில் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். அனுபவம் மிகுதியான நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. தமிழ் மாத பிறப்பு வைகாசி 1ஆம் நாள் என்பதால் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள்,
உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது விசேஷம். சிக்கல்கள் குறையும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும், வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள், வருமானம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணம் இருக்கும், புதுமை பிறக்கும், திடீர் வாய்ப்புகள் உண்டாகும், தொழிலில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள், வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அனுபவங்கள் கிடைக்கும், உதவிகள் மேற்கொள்வீர்கள், எதிர்பாராத வகையில் சில நண்பர்கள் மற்றும் நட்புகள் அதிகரிக்கும், மாற்றத்தை உண்டு பண்ணும், சந்திப்பு நிகழலாம். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாகவும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூர்ண ஆசி பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. நால்வர் பெருமக்களுக்கு தேவார திருப்பதிக பாடல்களை பாடி பாராயணம் செய்வது விசேஷம். அது மட்டுமல்ல, நால்வர் பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுங்கள். சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பதாலும் வைகாசி மாத தமிழ் பிறப்பு ஏற்படுகிறது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் வழிபாடுதனை மிக ஸ்ரத்தையோடு தெய்வ பக்தியோடு ஆத்மார்த்தமாக செய்தால் மற்ற நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நீங்கும். ராசியிலேயே ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த மாதத்தில் தான் விசாக நட்சத்திரம் அமையும். ஆகவே வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்பது குரு பகவானுக்கு உண்டான நட்சத்திரம். உங்கள் ராசியின் அதிபதியும் குரு பகவானே. ஆக இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்க முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திர நாளில் மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வருவது மிக சிறப்பை ஏற்படுத்தும். அதிலும் வியாழக்கிழமை தினம் வைகாசி விசாகம், குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த ஸ்தலம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயம். ஆகவே குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க வைகாசி விசாக நாளில் திருச்செந்தூருக்கு சென்று வருவதால் மிக லாபம் பலன் நிச்சயம் உண்டு. பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். செயல்களில் அனுபவங்கள் வெளிப்படும். குழந்தைகளுடைய குண நலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். ரசனையில் விரும்பக்கூடிய விஷயங்களில் புதுவிதமான மாற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். மனநிலை சீராகும். செயல்களில் அனுபவங்கள் வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். மாற்றம் உண்டாக்கலாம்.
குழந்தைகளுடைய குணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நன்மைகள் ஏற்படும் நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புரிதல் ஏற்படும். வெகு சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ.